வணக்கம். நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம். இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல, நமது தனிப்பட்ட குணநலன்கள், சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கை பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளைக் கொண்டுள்ளன. உதாரணமாக, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு, துணிச்சல் மிக்கவர்களாகவும், பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி, கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம். இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம், விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும். திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி. மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிப் போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு. நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும். உதாரணமாக, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும். இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை, ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை. மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள், கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன. நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிட குறியீடுகளாகும். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செவ்வாயின் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் துணிச்சல் மிக்கவர்கள், தேசப்பற்று உள்ளவர்களாக இருப்பீர்கள், எதையும் முழுமையாக நம்புவீர்கள். உங்களிடம் மன உறுதி அதிகம் காணப்படும். சுறுசுறுப்பானவர்கள், எப்போதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பீர்கள். பெற்றோரிடம் பாசம் கொண்டவர்கள், கற்பனை வளம் நிறைந்திருப்பதால் அடிக்கடி கன உலகத்தில் மூழ்கிவிடுவீர்கள். நீங்கள் ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர், எதையும் ஆராயும் நோக்கம் உங்களிடம் அதிகம் இருக்கும். ஆன்மீகம், உளவியல் மற்றும் உணர்ச்சிகளை குறித்து மேலும் அறியும் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள். அறிவு மற்றும் அனுபவத்தை பெறுவதே உங்கள் நோக்கமாக இருக்கும். கூர்மையான புத்தியும் எதையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறனும் கொண்டிருப்பீர்கள். தன்மையான, அடக்கமான, குதூகலமான, நட்பான, கலகலப்பான குணம் கொண்டவர் நீங்கள். உங்களது மூளையும் மனதும் எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கும். உங்களுக்கு தோன்றுவதையே செய்வீர்கள். சவால்களை துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள். பெரியவர்களுக்கு மரியாதை அளிப்பீர்கள். பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகம். யார் சொல்லுக்கும் கட்டுப்படாதவர்கள். சுயசிந்தனையோடு தன்னிச்சையாக எடுத்த காரியத்தை முடிக்கும் தைரியமும் உங்களுக்கு உண்டு. அதே சமயம் மற்றவர்களுக்கு மதிப்பு அளிப்பீர்கள். கல்வியில் அவ்வளவாக ஆர்வம் இருக்காது என்றாலும் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். கல்வியில் தடை ஏற்படக்கூடும். அபார நினைவாற்றல் இருக்கும். கல்வியைக் காட்டிலும் மற்றவற்றில் நாட்டம் அதிகமிருக்கும். சிறு வயதிலேயே ராகு திசை வருவதால் கல்வி தடைப்படும். அல்லது இளங்கலை பட்டம் ஒரு பாடப்பிரிவில் பெற்று முதுகலை மற்றொரு பாடப்பிரிவில் பெற நேரிடும். கணக்கு, நிதித்துறை, கம்ப்யூட்டர், தாவரவியல், விலங்கியல், அரசியல், பொது மேலாண்மை, சட்டம் போன்ற துறைகள் ஒன்றில் புகழ் பெறுவார்கள்.
அறிவாற்றலால் அரசாங்கத்திலும் பெரிய நிறுவனங்களிலும் ஆலோசகராக பணிபுரிவார்கள். ஆன்மீக பணிகளிலும் அறப்பணிகளிலும் ஆர்வம் உள்ளவர்கள். கற்பனை வளம் மிகுந்தவர்களாகவும் கவிதை கட்டுரைகள் எழுதும் எழுத்தாளர்களாகவும் இருப்பார்கள். எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் நெறிமுறை தவறாதிருப்பார்கள். ஒரு சிறந்த பாடகராக, இசைக்கலைஞராக, ஆர்டிஸ்டாக, கவிஞராக, மொழி விற்பனராக, நாவலாசிரியராக, எழுத்தாளராக அல்லது சிந்தனையாளராக இருக்கக்கூடும். வீடு, ரோடு, மேம்பாலம் கட்டுமானம், கருவிகள் செய்தல், டெக்ஸ்டைல் அல்லது ஆடை தொழிற்சாலை, ஆராய்ச்சி தொடர்பான பிரிவுகள், இயற்பியல், வானசாஸ்திரம், சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகியவை லாபம் தரும். உயர்ந்த பண்பும் தாய் தந்தையிடம் அதிக பாசமும் இருக்கும். குடும்ப எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைப்பீர்கள். எந்த விஷயத்தையும் கிரகிப்பதில் கில்லாடிகள். எங்கிருந்தாலும் தனித்தன்மையோடு முதன்மை ஸ்தானத்தை பெறுவீர்கள். நல்ல வசதியான இடத்தில் வாழ்க்கை துணை அமையும். ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றிருப்பீர்கள். சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் கூட அதை அனாயசமாக கடந்து விடுவீர்கள். விட்டுக் கொடுக்கும் குணத்தால் பெரிய நண்பர்கள் வட்டத்தை பெற்றிருப்பீர்கள். நீங்கள் விரும்பியபடியே திருமணம் நடைபெறும். பிள்ளைகளிடம் அதிக பாசம் கொண்டிருப்பீர்கள். அவர்கள் வளர்ச்சியில் அதிக அக்கறை வைத்திருப்பீர்கள். அவர்களுக்காக சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைப்பீர்கள். மற்றவர்களை கவரும் வகையில் பேசுவீர்கள். வெளிநபர்களிடம் விட்டுக் கொடுக்கும் அளவுக்கு வீட்டில் மனைவி, மக்களிடம் விட்டுக் கொடுக்க மாட்டீர்கள். வீட்டில் கராராக நடந்து கொள்வீர்கள். இதனால் கணவன் மனைவி ஒற்றுமை மற்றும் குடும்ப ஒற்றுமை குறைவாக இருக்கும். மனைவி வசதி படைத்து குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார். உங்கள் நட்சத்திரம் செவ்வாயின் நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இரத்தம் குறைவு, கை கால்கள் சோர்வு, நெஞ்சுவலி, கண் நோய், தூக்கம் இன்மை, வயிற்று வலி, பால்வினை நோய் போன்றவை வரக்கூடும். வயிற்று வலி, குடல் ஏற்ற இறக்கம், நீரிழிவு, வாதம் போன்ற நோய்கள் வந்து நீங்கிவிடும். நீண்ட காலம் வாழ்வீர்கள். 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 5வதாக வருகின்ற நட்சத்திரம் மிருகசீரிடம். இதன் அதிபதி செவ்வாய் பகவான். 2 ராசிகளில் இடம்பெறுகின்ற நட்சத்திரம் இது. முதல் 2 பாதங்கள் ரிஷப ராசியிலும் அடுத்த 2 பாதங்கள் மிதுன ராசியிலும் இடம்பெறுகிறது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் துணிச்சல்காரர்களாக இருப்பார்கள். தேசப்பற்று கொண்டவர்கள். எதிலும் முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். மன உறுதி நிறைந்தவர்கள். வலிமையான உடற்கட்டை பெற்றிருப்பார்கள். சுறுசுறுப்பானவர்கள். எப்போதும் ஏதாவது வேலை செய்து கொண்டே இருப்பார்கள். பெற்றோரிடம் பாசம் கொண்டவர்கள். கற்பனை வளம் நிறைந்திருப்பதால் அடிக்கடி கன உலகத்தில் மூழ்கிவிடுவார்கள். தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே செய்வார்கள். எந்த சவால்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை துணிச்சலாக எதிர்கொண்டு முடிப்பார்கள். பெரியோர்களை மதித்து நடப்பார்கள். பொது அறிவை வளர்த்துக் கொள்வதில் ஆர்வம் காட்டுவார்கள். கடின உழைப்பாளிகளாக இருப்பார்கள். விருப்பப்படி வாழ்க்கை துணை அமையும். குடும்ப எதிர்காலத்திற்காக கடுமையாக உழைப்பார்கள். எந்த விஷயத்தையும் கிரகிப்பதில் கில்லாடிகள். எங்கிருந்தாலும் தனித்தன்மையோடு முதன்மை ஸ்தானத்தை பெறுவார்கள். நல்ல வசதியான இடத்தில் வாழ்க்கை துணை அமையும். ஆடம்பரமான வாழ்க்கையை பெற்றிருப்பார்கள். சோதனைகள் அடுக்கடுக்காக வந்தாலும் கூட அதை அனாயசமாக கடந்து விடுவார்கள். விட்டுக் கொடுக்கும் குணத்தால் பெரிய நண்பர்கள் வட்டத்தை பெற்றிருப்பார்கள். மிருகசீரிடம் முதல் பாதம். இதன் அதிபதி சூரியன் பகவான். துணிச்சல் மிக்கவர்கள் என்பதால் எந்த சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பார்கள். நினைத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். போராட்ட குணமிக்கவர்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்கள். சொந்தமாக தொழில் செய்வதையே விரும்புவார்கள். பழமையை நேசிப்பதுடன் புதுமையையும் வரவேற்பார்கள். தங்களது வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை அவர்களே தீர்மானித்து கட்டமைத்துக் கொள்வார்கள். மிருகசீரிடம் 2ஆம் பாதம். 2ஆம் பாதத்தை ஆட்சி செய்பவர் புதன் பகவான்.
இதில் பிறந்தவர்கள் மிகுந்த இரக்க சுபாவம் உள்ளவர்களாக இருப்பார்கள். சொந்த முயற்சியால் முன்னேற்றத்தை அடைவார்கள். எந்த நெருக்கடி வந்தாலும் உண்மைக்கு புறம்பாக பேச மாட்டார்கள். தன்மான சிங்கங்களாக வாழ்வார்கள். அறிவாற்றலால் அரசாங்கத்திலும் பெரிய நிறுவனங்களிலும் ஆலோசகராக பணிபுரிவார்கள். ஆன்மீக பணிகளிலும் அறப்பணிகளிலும் ஆர்வம் உள்ளவர்கள். மிருகசீரிடம் 3ஆம் பாதம். இதன் அதிபதி சுக்கிரன் பகவான். இதில் பிறந்தவர்கள் அழகான தோற்றத்துடன் காணப்படுவார்கள். வாழ்க்கையை இயல்பாக எடுத்துக்கொள்வார்கள். கிடைத்ததை வைத்து நிறைவான வாழ்க்கையை வாழ்பவர்கள். தீவிர ஆன்மீகவாதிகளாக இருப்பார்கள். எந்த சூழலிலும் கலங்காத தைரியத்தை பெற்றிருப்பார்கள். மனைவி, குழந்தைகளை மிகவும் நேசிப்பார்கள். பொதுநலன்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். மிருகசீரிடம் 4ஆம் பாதம். 4ஆம் பாதத்தை ஆட்சி செய்வது செவ்வாய் பகவான். இந்த பாதத்தில் பிறந்தவர்கள் உண்மையே பேசுவார்கள். தவறுகளை சுட்டிக்காட்ட தயங்க மாட்டார்கள். சிறிய வயதிலேயே பல ஏமாற்றங்களை காண்பார்கள். ஆனாலும் அதைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள். வாதத்திறமை உள்ளவர்கள். மற்றவர்கள் மதிப்புக்கு ஆளாவார்கள். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கான கோயில். திருவாரூர் மாவட்டம் எண்கண் என்ற ஊரில் அமைந்துள்ளது அருள்மிகு ஆதிநாராயண பெருமாள் திருக்கோயில். தாயார் ஸ்ரீதேவி, பூதேவி. தங்களது தோஷங்கள் அகல மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் இத்தல இறைவனை வழிபடுகின்றனர். குழந்தை பாக்கியம் வேண்டுவோர், திருமணத்தடை உள்ளவர்கள், நாக தோஷம், பட்சி தோஷம் உள்ளவர்கள், தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டுவோர், மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், மரண சம்பவங்களால் அடிக்கடி பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் தொந்தரவுகள் நீங்க பௌர்ணமி மற்றும் மிருகசீரிட நட்சத்திர நாட்களில் இங்கு வந்து வழிபாடு செய்கிறார்கள். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.